பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் கூட மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சங்கீதங்கள் 63 அதிகாரம் அதனுடைய 3வது வார்த்தையை வாசிக்கிறேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது. இந்த காலை வேளையில் என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் என்னுடைய உயிரை பார்க்கிலும் உம்முடைய கிருபை அதிசயமாய் அற்புதமாய் என்னை நடத்தி வந்தீரே ஆண்டவரே என்று இந்த காலை வேளை எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க முடியும்? என் உதடுகளுமை துதிக்கும். அவருடைய கிருபையை உணர்ந்தவர்கள், ருசித்தவர்கள், தேவ கிருபையை ருசித்த எந்த ஒரு தேவ பிள்ளையாயாலும் தேவனை துதிக்காமல் இருக்க முடியாது. காரணம், நம்முடைய கிருபை. மரண கண்ணிகளிலிருந்து விடுவித்தது அவர் கிருபை. எல்லாரும் கைவிட்ட போது நம்மை தாங்கி நிறுத்தியது அவர் கிருபை. தேவ கிருபை யாராவது உணராமல் இருக்க முடியாது. எல்லாரும் உறவுகள், குடும்பம் நம்முடைய அருகில் எப்பொழுது இருப்பதில்லை. வேலை விஷயமாய், படிப்பு விஷயமாய் ஆமை தனிமையாய் போகிற ஒரு யாரும் அறியாத இடங்களில் போகிற ஒரு சூழ்நிலை வரும்போது எப்படி ஆபத்துகள் வரும், எத்தனை ஆக்சிடென்ட்டுகள். தாயின் கண் முன்பாகவே பிள்ளைகள், பெற்றோரின் கண் முன்பாகவே பிள்ளைகள், ஹல்லேலூயா, பெற்றோரின் கண் முன்பாகவே எத்தனை ஆபத்துகள். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த இடத்திலெல்லாம் உன்னையுமே இதுவரை சுகந்தந்து பலந்தந்து காத்தது. தனிமையாக எத்தனையோ யாத்திரைகள் போனோம். வழி நடந்த வாகனங்களில் போன இடங்களில் எல்லாம் பாதுகாத்து ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்று எப்போது ஒரு தெய்வ பிள்ளை சொல்ல முடியும் தெரியுமா? ஹல்லேலூயா. ஜீவன் போனதுதான் என்று சொல்லுகிற அந்த இமை பொழுதில் தேவ பிரசன்ன நம்மை விடுவித்த அந்த விடுதலையை எத்தனை பேர் உணர்ந்து ருசித்து தன் வாழ்க்கையில் அறிந்தார்களோ அவை எல்லாரும் சொல்ல முடியும், என் ஜீவனை பார்க்கிலும் உன் கிருபை நல்லது. ஹல்லேலூயா. இதை உணர்ந்தால் உணர்ந்த எல்லா தெய்வ பிள்ளைகளும் சொல்ல முடியும், என் உதடுகள் உம்மை துதிக்கும். யார் தேவனை துதிப்பாங்க? தேவ கிருபையை உணர்ந்தவர்கள். யார் தேவனை மகிமைப்படுத்துவார்கள்? தேவ கிருபையை ருசித்தவர்கள். இந்த காலவேளை நீ தேவ கிருபையை ருசித்ததுண்டானால் ஹல்லேலூயா, வேலை செய்யும் போது இருக்கும்போதும் எப்பொழுதும் தேவனை துதிக்கிற அந்த துதி இருதயத்தின் ஆழத்திலிருந்து உயரட்டும். மற்றவர்களால் துதிக்க இயலாது. ஹல்லேலூயா. கிருபையை ருசித்தால் அவர்கள் துதிக்காமல் இருக்க இயலாது. இந்த கால வேளையில தேவனை துதிப்போம். இன்னும் அநேக இடங்களிலிருந்து நம்மை விடுவிக்க அந்த கிருபை போதுமானது. இம்மட்டும் காத்து செம்மையாய் நடத்தின தேவன் இனியும் நம் யாத்திரைகளில் போகிறவர் இடங்களில் எல்லா விதமான ஆபத்துகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்க வல்லவர். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இந்த கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அன்பு தகப்பனே, ஒரு விசை நாம் நம்முடைய கிருபையை ருசித்ததுண்டானால் அவர்கள் நிச்சயமாகவே மகிமைப்படுத்துவார்கள், உமக்கு நன்றி செலுத்துவார்கள், அவர்கள் உம்மை துதிப்பார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யார் யார் ஆண்டவரே ஸ்தோத்திரம் துதிக்காமல் தேவனை மகிமைப்படுத்த முடியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை, அவர்கள் எந்தெந்த இடங்களில் இருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள், எந்தெந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை உணர்த்தி கொடுங்க. எல்லா தெய்வ பிள்ளைகளுமே துதிக்க ஏதுவாய், உமக்கு நன்றி செலுத்த ஏதுவாய் என் ஆண்டவர் எல்லா உதடுகளையும் திறந்து கொள்வீராக. ஆசீர்வதியும் கிருபைக்குள் மறைத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. அல்லேலூயா. God bless you. Praise the Lord.